வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஃப் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து ஒரு 90000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்லாம் தேவைப்படும், இதுல எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க, இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் லோன் அப்ரூவ் ஆச்சு, எவ்வளவு லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால இதுல வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். சோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்மளுக்கு ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 36 மாசம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு லோன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 18% இருந்து ஒரு வருஷத்துக்கு 18% இருந்து அதிகபட்சம் 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. டிபெண்ட் ஆன் யுவர் சிபில் ஸ்கோர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ நீங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல 3% இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீமே இதுல வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இப்போ வந்து இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் ரெண்டும் கேட்கும். இது ரெண்டையும் ஃபில் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம ஆக்சஸ்க்கு வந்து அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே அலோ கொடுக்கணும். இதுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ அப்ளிகேஷனை வந்து நம்ம லாகின் பண்ணி உள்ள வந்து என்டர் ஆயிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதுல கிளிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிக் பர்சனல் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுதோ அந்த லோன் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க சாலரிடா இருந்தீங்கன்னா மந்த்லி இன்கமும், நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா ஆனுவல் இன்கமும் கேட்பாங்க. சோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பான் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட் நம்பரை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியையும் வந்து இங்க அகைன்ஸ்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து எலிஜிபிள் இருந்தா மட்டும்தான் லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டடும் ஆகலாம். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 90,000 வரைக்கும் நமக்கு அப்ரூவ் ஆயிருந்தது. இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரையிலும் நீங்க வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாம லோன் கிடைக்காது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க. அடுத்தது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த பேங்க்ல சேலரி வருதோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 டிஃபரெண்ட் மெத்தட்ல உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர்ல தான் இப்போ இந்த லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் ஒரு ஓடிபி மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்களே வெரிஃபை பண்ணிடுவாங்க. அடுத்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங். சோ இன்டர்நெட் பேங்கிங் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க வந்துட்டு உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல இந்த ரெண்டுமே எனக்கு சேஃபா படல அப்படின்னா மேனுவலா நீங்க ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்குமான ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க. அந்த டேட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இதுல அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது நம்மளுக்கான இஎம்ஐ டைமிங் வந்து செலக்ட் பண்ணணும். ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இதுல குறைஞ்சபட்சம் 3 மாசத்துல இருந்து இந்த லோன் அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 24 மாசம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு இதுல எத்தனை மாசத்துல அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மந்த் செலக்ட் பண்ணிருக்கேன். நமக்கு அப்ரூவ் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 90,000. சோ 90,000க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து 1.83% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பெர் இயருக்கு
இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 22% வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். பர் மந்த்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூ. 15,080 வந்து வருது. நெக்ஸ்ட் இதில் ப்ராசஸிங் ஃபீன்னு ரூ. 200 பிடிச்சிருக்காங்க. இது போக வேறு டாக்குமெண்ட் ஃபீ ஏதாவது இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் எல்லாம் பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூ. 89,320 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இது வந்து மற்ற லோன் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமான அமௌண்ட் நமக்கு கிரெடிட்டட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணி டிஸ்பார்சல் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து ப்ரீ இஎம்ஐ ஃபீ அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீ எல்லாம் நிறைய பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பிடிச்சு போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90,000க்கு ஒரு 2,000 3,000க்கு மேலேயே வந்து சார்ஜஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ ஒரு சில ஆப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5,000 வரைக்கும் கூட போகும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரூ. 680 மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூ. 29,320 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கான டைமிங்கை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் செல்ஃபி நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது அப்லோட் பண்ணி முடிச்சதுமே அடுத்தது ஆதார் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இகேஒய்சி. ஸோ இந்த இகேஒய்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆதாரோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் எஸ் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இந்த மாதிரி ஷோ பண்ணும். ஜஸ்ட் இதில் வந்து அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை வந்து ரிசீவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த பேங்கோட நேம், அதோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப். நீங்கள் இதில் வந்து எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக தான் டெபிட் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி மந்த். ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங். நீங்கள் நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்கன்னா அதை கொடுக்கலாம். இல்லைனா ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பெரி மந்த், எக்ஸ்பெரி இயர், ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்ட் இவ்வளோ கேட்கும். இது எல்லாமே கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் டிஸ்பர்சல் தான். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களோட லோன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கிங் டேஸ் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பர்சல் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம வந்து ப்ரீஃப் அப்படிங்கிற இந்த லோன் அப்ளிகேஷன்ஸில் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். பட் இந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த லோன் அப்ளிகேஷன்ஸில் லோன் வந்து அப்ரூவ் ஆகாது. நிறைய பேருக்கு ரிஜெக்டட் தான் இருக்குது. நானுமே இதில் நிறைய டைம் அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்டட் தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் லோன் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.